அடிக்கிற வெயிலுக்கு கீழே படுத்துக்கிட்டு விட்டத்தை பார்க்கறது எவ்வளோ ஒரு சந்தோஷம். ஆஹா, இப்பதான் நல்லா குளு குளுன்னு இருக்கு. அது மட்டும் இல்ல அனு, நம்ம கீழே படுக்கிறதுக்கு ஐஸ் கட்டி மேல படுத்துட்டு விட்டத்தை பார்த்துட்டு இருந்தா அது ஒரு சந்தோஷம் தெரியுமா? அது இல்லாம இந்த அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ள இருக்கவா முடியுது? ஒரே வேக்காடா இருக்கு. வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. ஃபேன் போட்டா ஃபேன் ஹீட் வேற. ஆமாம் தனு, நீ சொல்கிறதும் கரெக்டு தான். ஃபேனு போட்டால் அது வேற ஹீட்டு இறங்குது. அம்மா, வீட்டுக்குள்ளே இருக்கவும் முடியாது. வெளியே வந்து தென்னை மரத்துக்கிட்ட இருந்தால் தான் தென்னை மரம் காற்று நமக்கு கொஞ்சம் அடித்தாதான் கொஞ்சம் நல்லா குளு குளுன்னு இருக்குது. என்ன பண்றது, இந்த ஒரு மாசத்துக்கு இப்படிதான் சமாளிச்சு ஆகணும். அடிக்கிற வெயிலுக்கு வீட்டுக்குள்ள இருக்க முடியல. பின்ன என்ன பண்றது, வெளியே வந்து இப்படி காத்து வாங்கிட்டு தான் இருக்கணும். அது மட்டும் இல்லக்கா, அடிக்கிற வெயில தாங்க முடியாம நிறைய பேருக்கு உடம்பு சரியில்லாம போயிருதா. நிறைய நோய் வருதா இந்த வெயில்னால. தனு, பேசிட்டு இருக்கும்போது தான் ஞாபகம் வருது, உங்க வீட்டுல ஃப்ரிட்ஜ் இருக்குல்ல, ஐஸ் கட்டி இருந்தா கொண்டு வா தனு. நம்ம அந்த ஐஸ் கட்டி மேல படுத்து நம்ம ரெஸ்ட் எடுக்கலாம், நல்லா இருக்கும். எடுத்துட்டு வரேன். கொஞ்ச நேரம் ஐஸ் கட்டில படுத்துக்கிறேன். என்ன சுகமா இருக்கு. குளு குளுன்னு இருக்கே. மூஞ்செல்லாம் தேய்க்கும் போது அப்படியே மூஞ்செல்லாம் சிலு சிலுன்னு இருக்கு. இந்த மாதிரி ஐஸ் கட்டில படுத்துக்கிட்டு விட்டத்தை பாக்குறது எவ்வளவு ஒரு ஆனந்தமா இருக்கு. சிலு சிலுன்னு இருக்கே. ஏசியோட பயங்கரமா இருக்கு இந்த ஐஸ் கட்டில படுக்கிறதுக்கு. அம்மா, ஏசி அளவுக்கு இல்லைனாலும் ஏதோ பரவாயில்ல, ஐஸ் கட்டில குளு குளுன்னு இருக்கு. ஏ அம்மா, ஜில்லு ஜில்லுன்னு இருக்கு. கொஞ்ச நேரம் ஐஸ் கட்டியில் நின்று காலுக்கு கொஞ்சம் சிலு சிலுப்பு கொடுக்கலாம். என்ன அருமையாக இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டியில் நிற்கிறதுல என்ன சுகமாக இருக்குது. அப்படி கொஞ்சம் படுத்துக்கலாம். இன்னும் கொஞ்சம் சுகமாக இருக்கே. ஆஹா ஆஹா, அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டியில் படுக்கிறதுல என்ன ஒரு ஆனந்தம். நானே இன்றைக்கி ஃபுல்லாக இந்த ஐஸ் கட்டியில் படுத்துக்குவேன். ஜில்லு ஜில்லுன்னு இருக்கே. அம்மா, அடிக்கிற வெயிலுக்கு ஒரு மாதத்துக்கு வீட்டுக்குள்ளெல்லாம் இருக்க முடியாது. தனி வீட்டில் போய் ஐஸ் கட்டியை வாங்கிட்டு வந்து இந்த மாதிரி தினத்துக்கு ஒரு டைம் படுத்து தூங்கிடணும். அப்போ தான் இந்த வெயிலேருந்து நம்மளால தவிக்க முடியும். இல்லைனா நமக்கும் உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கணும். இந்த மாதிரி இந்த ஒரு மாதத்துக்கு இருந்தால் தான் உயிர் தப்பிக்க முடியும். தள்ளுங்கக்கா, நான் கொஞ்ச நேரம் ஐஸ் கட்டியில் குதிச்சுக்கிறேன். என்ன சுகமாக இருக்குது, குளு குளுன்னு இருக்குது. அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டியில் நிற்கிறது எவ்வளோ சுகமாக இருக்குல்ல. அம்மா, இனி தனு வீட்டில் போய் ஒரு ஐஸ் கட்டியை வாங்கிட்டு வந்து நம்மளும் தூங்கி ரெஸ்ட் எடுக்கணும் ஐஸ் கட்டியில். அப்பப்பா, அடிக்கிற வெயிலுக்கு ஐஸ் கட்டியில் இருந்தாதான் மனுஷனால் வாழ முடியும் போல. அம்மா, இன்னும் ஒரு மாதத்துக்கு இந்த வெயிலை இப்படி தான் நம்ம சமாளித்து ஆகணும். இந்த ஐடியா இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சே. சரி, இதுக்கப்புறம் இந்த ஐடியாவே நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஐஸ் கட்டியில் தூங்குறோம். இனி இந்த வெயிலிருந்து நம்மளை நம்ம காப்பாற்றிக்கிறோம். என்ன அருமையாக இருக்குது, குளு குளுன்னு இருக்குது. நம்மளும் மூஞ்சில் கொஞ்சம் ஐஸ் கட்டியை தேய்ச்சிக்க வேண்டியதுதான். சில்லு சில்லுன்னு இருக்குது. இப்படியே ஐஸ் கட்டிலேயே ஒரு நாள் ஃபுல்லாக தூங்கினா எப்படி இருக்கும். ஐஸ் கட்டி கரையிற வரைக்கும் நம்மளே தூங்கிடலாம் இந்த ஐஸ் கட்டியில். யார் வந்து கேட்டாலும் இந்த ஐஸ் கட்டியை மட்டும் தந்துடக்கூடாது, நம்மளே படுத்துக்கலாம். தனு, தள்ளி படுடி. ஏன்டி என்னை வந்து தள்ளி விடுற? நான் பாட்டுக்கு அமைதியாக படுத்திருந்தேன். வந்துட்டா இந்த தனு என்னை டிஸ்டர்ப் பண்ண. கையலக்கா, நீங்களும்மா? ஐயோ அம்மா, வயிறு வலிக்குதே. கையலக்கா, இடம் இல்லைன்னு தெரியுதுல்ல, நிற்க வேண்டியதானே. சின்ன பிள்ளைங்க மேலே படுத்திருக்கீங்க, எங்களுக்கு வயிறெல்லாம்
வலிக்குதுக்கா. உங்க வெயிட் எங்கனால தாங்க முடியுமா? என்ன நீங்கள் 3 பேர் மட்டும் ஐஸ் கட்டியில் படுத்திருக்கீங்க, நானும் படுப்பேன். எனக்கு ஐஸ் கட்டியில் படுக்கணும். தள்ளுங்க, நானும் படுக்கிறேன். என்னது, நீங்களும் படுக்கணுமா? இங்க இடமே இல்ல. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? ஐயோ, என்ன செல்வி அக்கா, நீங்களும் வந்து மேல படுத்துட்டீங்க. உங்க வெயிட் எங்கனால தாங்க முடியுமா? சின்ன பிள்ளைங்க தானே நாங்க. அக்கா எந்திரிங்கக்கா, என்னால வெயிட் தாங்க முடியல, உடம்பெல்லாம் வலிக்குது. அம்மா, அக்கா சொல்றது கேளுங்க, எந்திரிங்க அக்கா. அம்மா, நான் அப்பவே சொன்னல என்னால முடியலன்னு. வந்து வந்து மேல படுக்கிறீங்க. ஏன்க்கா இப்படி பண்றீங்க? நாங்க சின்ன பிள்ளைன்னு உங்களுக்கு தெரியாதா? உங்களை நான் மேலே வச்சிருந்தா எங்களுக்கு எவ்வளோ வெயிட் ஆகும்? நான் ஒரு ஆள் அமைதியாக ஐஸ் கட்டியில் படுத்திருந்தேன், வந்துட்டீங்க டிஸ்டர்ப் பண்ண. ஏன் தான் இப்படி பண்ணுறீங்களோ? இப்போ தனு மட்டும் பாருங்க, ஆயா ஐஸ் கட்டியில் படுத்திருக்கா. அவளை போய் ஏதாவது தொந்தரவு பண்ணுங்க, பண்ண மாட்டீங்க. இது நான் மட்டும் படுத்திருந்தா வந்து என்னை மட்டும் டிஸ்டர்ப் பண்ணுவீங்க. அடடா, ஆமா, இந்த தனு மட்டும் இப்ப ஐஸ் கட்டியில படுத்திருக்கா. தள்ளி படுனா படுக்க மாட்டா, ஓவரா பண்ணுவா இந்த தனு. ச்சே, இந்த தனு மட்டும் தனியாக படுத்துக்கிட்டா. யாராவது கூப்பிட்டு படுத்துக்கன்னா படுக்க விட மாட்டா. அவள் மட்டும் தானும் இருக்கணும்னு நினைக்கிறா. அவளுக்கு எப்படி வேர்க்குதோ அதே மாதிரி தானே எங்களுக்கும் வேர்க்கும். எங்களுக்கும் வெயில் அடிக்கும். ஆஹா,